அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் பயோ என்சைம் அப்படின்ற ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி தாங்க சொல்ல போகிறோம். பயோ என்சைம் இந்த பேர் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. நம்ம தேவையில்லாமல் தூக்கி போடுற எலுமிச்சந்தோல், சாத்துக்குடி தோல், இந்த மாதிரி அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு எதுவாக இருந்தாலுங்க, இந்த வேஸ்ட்டை வச்சு தயாரிக்கிறது தான் இந்த பயோ என்சைம். இந்த பயோ என்சைம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க கெமிக்கலில் தாங்க வாழ்கிறோம். நம்ம துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுறதுலேருந்து, வீடு துடைக்கிறது எல்லாத்துக்குமே கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடு கூட கெமிக்கல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் என்னாச்சுன்னா, நம்ம உடம்பு எல்லாத்தையும் கெடுத்துக்கிறத தவிர மண்ணையும் மாசுபடுத்திட்டு இருக்கோம். அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. மண் வளத்தை மாசுபடுத்திட்டு அந்த மண்ணில் வாழ்கிற புழு பூச்சிகளுக்கும் நம்ம ஒரு பெரிய மாசை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். முடிஞ்ச அளவில் நம்ம ஒருத்தர் மாறுறதுனால எல்லாமே ஒன்றும் மாறிட போகிறதில்ல. இருந்தாலும் இந்த மாற்றத்தை நம்மளிருந்து ஆரம்பிப்போம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை நம்ம மண்ணுக்கு செய்கிற துரோகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயோ என்சைமை பயன்படுத்தி நீங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணியவும், துணி துவைக்கிற தண்ணியவும் நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டியதில்லை. உங்கள் பக்கத்தில் செடிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றலாம். அதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. மண் மாசுபடாது, மண் வளம் பெருகும். நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா பூச்சிக்கொல்லியாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி இந்த பயன்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. அளவில்லாத பயன்கள் இந்த பயோ என்சைமில் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அடுத்தது உங்களுக்கு செய்முறை விளக்கம், பயோ என்சைம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்களே வீட்டில் செய்யலாம், செய்து பயன்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.